Hello guys, good evening. This is Pavitra from Short Fund. Today நம்ம கூட ஒரு சூப்பர் டைரக்டர் இருக்காரு. அவரோட ஜர்னி பத்தி மற்றும் அவரோட ஷார்ட் ஃபிலிம் அண்ட் அப்கமிங் மூவி பத்தி நம்ம பேசலாம். We welcome கார்த்திக் ராம் சார். Hello sir. வெல்கம் மேடம். ஆக்சுவலி வணக்கம். என் பேர் கார்த்திக் ராம். ஆக்சுவலி வந்து நான் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு. அந்த 10 இயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தது தான். ஆனால் என்னோட தொழில நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிடுறேன். என்னோட ஹாபி, என்னோட இது முதல்ல நான் சினிமாவுக்கு காலடி எடுத்து வைக்கும்போது சினிமாவுக்கு நடிக்கிறதுக்கு தான் முதல்ல வந்தேன். அதை நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். நடிக்கிறதுக்கு தான் வந்தேன். அப்புறம்தான் ஒரு நண்பர் கார்த்திக் அப்படின்ற ஒரு நண்பர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஸோ என் பேர் உள்ளவர், அவர் ஹெல்ப் பண்ணாரு. இந்த மாதிரி உதவி இயக்குனராக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது தான் எனக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சது. அந்த வாய்ப்பு தான் முதலா ராஜமுருகன் சார், ஜோக்கர். ஸோ அவர் வந்து நமக்கு அறிமுகப்படுத்தினாரு. ஸ்கிரிப்ட் சைடில் எல்லாமே ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் வந்து அது மூலியமா வினோத் சார், சதுரங்க வினோத் சார் அறிமுகம். அவர் கூட இருந்தேன். அவர் முடிச்சுட்டு கர்நாடகா ஐயப்ப பி சர்மா அப்படின்ற டைரக்டர் கர்நாடகாவில் சாய்குமாரோட இருந்தது. அவர்கிட்ட நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து இதுலேயே ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து படம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 குறும்படங்கள் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் அப்படின்றது என்னோட விஷயத்த சொல்றதுக்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேடம் அடுத்தது. நன்றி சார். ஸோ இப்போ உங்க இந்த படமான அந்த பயணம் வந்து உங்களுக்கு வந்து எப்போ பண்ணணும், லைக் எப்படி நீங்க இன்ஸ்பயர் ஆனீங்க? ஒருத்தவங்க பார்த்தா இல்ல உங்களோட ஓன் இது ஏதாவது இருக்கும்ல, ஏதாவது ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு இருந்திருக்கும், இது நம்ம பண்ணணும், இந்த படம் பண்ணணும், லைக் உங்களுக்கு மைண்ட்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த இதை பத்தி சொல்லலாம், இந்த தருணங்கள் பத்தி. ஆக்சுவலி வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல் வந்து குறும்படம் அப்படின்றது வந்து பண்ணாதான் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ற ஒரு சூழல் உருவாச்சு. அப்படி உருவாகும் போது நான் யோசிக்க ஆரம்பிச்சது டிஃப்ரெண்டா எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுதான் முதல் குறும்படம் பாரதி. ஸோ அந்த முதல் குறும்படத்துல பாரதியோட இது வந்து ஹெல்ப் பண்ணது வந்து என்னோட மனைவி கூட இருந்து ஹெல்ப் பண்ணது எல்லாமே அவங்க தான். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 நாள் அந்த ஷார்ட் ஃபிலிமுக்காக உழைச்சிருக்கோம். அதை ஸ்கிரிப்டுக்காக உழைச்சது. முதல்ல வந்து ஸ்கிரிப்ட் அதை வந்து பிடிச்சதுனால பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துச்சு. இதுதான் முதல் இது. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பண்ணும்போது இருக்கிறத விட அது ஷூட்டிங்கோட இது வந்து பண்ணும்போது அந்த விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. சரி, இந்த படம் எப்படி வரப்போகுது, எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க, இவன் தைரியமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கினது தான். இன்ஸ்பயர் வந்து ஸ்கிரிப்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே சார். ஸோ நீங்க இப்போ வந்து என்ன சொல்றது, இப்போ வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ப்ரொஃபஷனல் சைட்ல இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. ஸோ இதானோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் இப்போ வரைக்குமே. அந்த ஒரு நிமிஷம் நான் வந்து நான் ரொம்ப நினைச்சு நானே பெருமைப்பட்டுக்கிட்டேன், அந்த மாதிரி ஒரு தருணம் இருக்கும்ல, அது இருந்து ஷேர். ஆக்சுவலி வந்து அந்த தருணம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இதனால் வரை நான் வந்து என்னை அங்கீகரிக்கவே இல்லை. எப்படி நான் அங்கீகரிக்கவே இல்லைன்னா, உனக்கு திறமை இருக்கா அப்படி இல்லையா அப்படின்றத யாருமே சொல்லல. ஆனா இப்போ பண்ணிருக்கிற குறும்படம் சிதை, அதை பார்த்துதான் நிறைய பேர் வந்து உனக்கும் வந்து யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்றத என்னை காமிச்சு கொடுத்தது. ஸோ அந்த இடத்துல வந்து நான் வந்து எல்லாரையும் விட நான் வித்தியாசமா அந்த கதையை தேர்ந்தெடுத்து பண்றேன் அப்படின்றது என் மனசுக்குள்ள தோணி, அந்த அச்சீவ்மெண்ட்டை இன்னமும் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு.
கண்டிப்பா சார். அது அது உண்மையாலே இது. ஸோ அந்த சிதை எப்படி சிதை பத்தி சொல்லுங்க. லைக் அது ரொம்ப ரொம்ப குரூஷியலான அது ஸ்கிரிப்ட்னே சொல்லலாம். லைக் யூஸ்வலா வந்து நிறைய இடத்துல நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது அது இப்படிலாம் நடக்குதா, லைக் இது மாதிரிலாம் நான் இன்னமும் நடந்துட்டு இருக்கு. பட் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நீங்க சொல்லும் போது தான் தெரியுன்ற மாதிரி அது ரொம்ப அழகா நீங்க காமிச்சீங்க. அண்ட் மோர் ஓவர் என்னன்னா, விமென்ஸ்லாம் வந்து இப்போ எல்லா விஷயத்துலயுமே என்னதான் அவங்க வந்து ஒரு அவங்க வந்து ஒரு நாட்டை ஆண்டுறாங்கன்னு சொல்றாங்க. பட் இது விமென்க்கு பிளேஸ் எப்பவுமே ஒரு ஸ்டெப் பின்னாடி தானே இருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த முயற்சின்றது எப்படி நீங்க மக்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்க நினைச்சீங்க? ஸோ சிதை பத்தி நீங்க சொல்லலாம். ஆக்சுவலி வந்து முதல் முறையா ஒருத்தர்கிட்ட கதை சொல்ல போனேன். அப்போ வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, உமனை பத்தி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா கதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் தேட ஆரம்பிச்சதுதான். அந்த தேடும் போது இந்த பெண்ணுறுப்பு சிதைப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அதுல வந்துச்சு கதையில. அந்த எதை பத்தி ஆர்டிக்கலா ஒரு பிபிசி நியூஸ்ல வந்து வந்துச்சு ஆர்டிக்கலா. அதை பத்தி அதுல படிக்கும் போது பார்த்தோம்னா, எனக்கு அதை பத்தி படிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் நைட் தூங்கவே இல்லை. என்னடா அது இப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்துல நடக்குது, இதை ஏன் சொல்லல அப்படின்னு இந்தியாவுல இது இருக்கா அப்படின்றத நான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ இந்தியாவிலேயும் இருந்திருக்கு, இந்தியாவிலயும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுக்காக வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. மாசுமா ராணல்வின்னு ஒரு லேடி, அவங்க வந்து உத்தரப்பிரதேசம். ஸோ இன்னைக்கு வர அவங்க போராடுறாங்க. அவங்களுக்காகவாவது இந்த விஷயத்த நம்ம பண்ணி இதை வெளிக்கொண்டு வந்து இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிதான் இதை பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ வந்து நீங்க வந்து எப்படி உங்களோட ஒர்க் அதெல்லாம் நீங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறீங்க? ஆக்சுவலி வந்து நான் என்னோட முதல் வந்து நான் கதை ரெடி பண்றேன்னா, ஒரு கதை தளத்தை வந்து நான் தேட ஆரம்பிப்பேன். சும்மா உட்காந்துக்கிட்டு நேர்ல பாக்குறதையோ இது பண்றதையோ அப்படின்லாம் இல்லை, தேட ஆரம்பிப்பேன். ஸோ நிறைய தேடுவேன். அந்த தேடல்ல இருந்து ஒரு கதையா உருவாக்குவேன். ஸோ அதுதான் என்னோட முதல் ஐடியா. அதுல இருந்து ஒரு ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணுவேன். அந்த ஸ்கிரீன் பிளேல இருந்து அப்படியே ஒவ்வொன்றா உட்காந்து அந்த ஸ்கிரீன் பிளே முடிச்ச உடனே அந்த ஸ்கிரீன் பிளேல என்னென்னலாம் மாத்தணும் அப்படின்றத அதுக்கப்புறம் பிளான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பிளான் பண்ணி ஃபைனல் ஆனோடனே ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படின்ற ஒன்று இருக்கும். இப்போ எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்னா ஒரு ஷெடியூலு அதெல்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ அதை தாண்டி ஒரு விஷயம் நான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா, ஒரு சீன் ரெடி பண்ணோம்னா அந்த சீனுக்கு கீழே எவ்வளோ நிமிஷம் வருது அந்த சீனு அப்படின்றத முதல்ல பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து அந்த சீன்ல எத்தனை கேரக்டர் வராங்க, அந்த சீன்ல வந்து எத்தனை இது காஸ்டியூம்ஸ் வருது, காஸ்டியூம்ஸ்ல இருந்து அந்த அந்த சீன்ல நடிக்கிறவங்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன காஸ்டியூம் போடணும் அப்படின்றத பக்காவா பிளான் பண்ணணும். இதுதான் என்னோட படத்துக்கான பிளான். இதுதான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கே நான் பிளான் பண்ணுவேன். அப்படிங்களா? ஓகே. இப்போ ஷூட்டிங் போது உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஷூட் எப்படி இருந்தது சார்? ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி, பிகாஸ் நம்ம ஒரு மூவி வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து எப்படி வரப்போகுது, எப்படி சொல்லி கொடுக்க போறோம், எப்படி அந்த விஷயத்த அவங்க கிட்ட நம்ம இது பண்ண போறோம், அது நம்ம சொல்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்றது எல்லாத்தையும் அங்க எடுத்துக்க போறோம் அப்படின்றத மனசுல பயம் இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு நாள் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பயம் அதுக்கப்புறம் போயிடுச்சு. நம்மளால இந்த விஷயத்தை பண்ண முடியுன்றது நம்பிக்கையை வந்து கொடுக்க ஆரம்பிச்சது. ஆமா, அந்த அந்த பயம் இருந்துச்சு. எப்பவுமே ஒரு டைரக்டருக்கு இருக்கிற பயம் தான் அது இருந்துச்சு, உண்மையாவே இருந்துச்சு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு டைரக்டருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? இந்த குறும்படம் வந்து இந்த டைம்ல வந்து குறும்படங்கள் வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டு வராங்க. இப்ப நீங்க சிதையில சொன்ன மாதிரி, பாரதியில சொன்ன மாதிரி. ஸோ ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் எவ்வளவு முக்கியம்? எவ்வளவு முக்கியம் தாண்டி ஆக்சுவலி வந்து ஃபீச்சர் ஃபிலிம் நம்ம வந்து எப்படி வேணா சொல்லலாம். ஆனா ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு கதையா சொன்னாதான் பார்ப்பாங்க. அப்போ அந்த அந்த தேடல் இருந்துச்சுன்னா
ஷார்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. அப்போ அது மூலியமா வாய்ப்பு நிறைய கிடைக்கும். அப்போ ஷார்ட் ஃபிலிமோட கதையை வந்து பண்ணோம்னா 100% வந்து வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதனால வந்து ஷார்ட் ஃபிலிம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், நான் இதே வந்து ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணிட்டு ஸோ சிறையை நான் பண்ணியிருந்தேன்னா எப்படி லைக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனா இப்போ நான் சிறையை பண்ணியிருக்கேன். ஆனா எவ்வளவு பேர் வந்து பாராட்டுகள் கொடுக்குறாங்க, இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து இந்த குறும்படம் மூலியமா தானே கிடைக்குது. அப்போ குறும்படம்ன்றது ரொம்ப முக்கியம். கரெக்ட் சார். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ் அவங்களுக்குலாம் நீங்க ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி வந்து என்ன சொல்றேன்னா, எடுத்த உடனே எல்லாரும் வந்து குறும்படங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. முதல்ல அதுல என்ன பிளஸ் மைனஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குறும்படங்களை எடுக்க ஆரம்பிங்க. ஸோ எடுத்த உடனே அந்த குறும்படம் பண்ண போறேன், நான் இவ்வளவு செலவு பண்ண போறேன். ஏன்னா உங்க காசை போட்டு தான் நீங்க செலவு பண்றீங்க. அப்போ அந்த காசு செலவு பண்றதுக்கான பிரயோஜனம் வந்து கிடைக்கணும். அதுக்கான வேல்யூ தான். ஸோ அதை வந்து நம்ம மெயினா பார்க்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ற ஃபிலிம் மேக்கர் எல்லாத்துக்கும் இதை நான் சொல்றது. முதல்ல கத்துக்கிட்டு அதை பிளான் பண்ணி பட்ஜெட்டுக்குள்ள எப்படி முடிக்க முடியுன்றத பாருங்க. எல்லா ஷார்ட் ஃபிலிம் பண்ற முதல் ஷார்ட் ஃபிலிம் பண்ற எல்லாத்துக்கும் இதை சொல்றது என்னோட கருத்து. சூப்பர் சார். இப்போ பண்ணும்போது நீங்க ஒரு மூவி பண்ணும்போது ஃபண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்து ஃபண்ட் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க என்ன மாதிரிலாம் சமாளிச்சிருக்கீங்க? ஸோ பிகாஸ் நம்ம ஒரு மூவி பண்ணும்போது அதுக்கான இது நமக்கு இருக்கு, அதை நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஏதாவது இருக்கும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நான் பாரதிலையும் அனுபவிச்சேன், சிதையிலே அனுபவிச்சேன். பட் ஆனா அதை முடிக்கணும்னு சொல்லி அது வந்து டெக்னீஷியன் சைட்ல ஹெல்ப்பா கேட்டேன். அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இன்னொன்னு வந்து அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ பட் அந்த டெக்னீஷியன் வந்து அதை ஏத்துக்கிறாங்க. நம்ம சொல்றத வந்து கஷ்டப்படுத்தி கஷ்டத்துல இருந்து பண்றோம் அப்படின்றத சொல்லும் போது அவங்க ஏத்துக்கிட்டு நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க அதை. ஸோ அப்போ இது வந்து எல்லாமே ஒரு டீமுக்கான வெற்றியா தான் நீங்க பாக்குறீங்க. பிகாஸ் உங்களுக்கு நிறைய வேலைகள் அதுக்கப்புறம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி எடிட்டர்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த படத்தோட உங்க க்ரூ பத்தி சொல்லுங்க சார். உங்க டீம் எப்படி? ஆக்சுவலி வந்து அதான் சிதையோட க்ரூ வந்து நான் சொல்லணும்னா முதல்ல வந்து ப்ரொடியூசருக்கு வந்து நன்றி சொல்லுவேன். ஸோ தயாரிப்பாளர் ஸோ ஒரு குறும்படத்தை நம்பி போடுறாருன்னா அவருக்கு வந்து அந்த லாபம் கிடைக்குமா அப்படின்றது தான் முதல் பாயிண்ட். ஸோ அவர் வந்து நல்ல கண்டென்ட் சொல்லி தான் அவர் இறங்கி பண்றாரு. ஸோ அவருக்கு வந்து முதல்ல இதை நன்றியா நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து எடிட்டர் சசி. ஸோ எடிட்டர் வந்து ஒரு படத்துக்கு எவ்வளவு முக்கியன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த படத்தை தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி இது பண்ணி படத்தை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட இருந்து பார்த்தவர் தான் அவர். ஸோ மூணாவது மியூசிக் டைரக்டர். ஸோ மியூசிக் டைரக்டர் வந்து கண்டென்ட் கதையை பார்த்துட்டு ஸோ நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் இன்ஜினியர் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டென்ட்டை பார்த்துட்டு கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பட் ஆனா எப்படி சொல்றது, அவங்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கணும். நம்ம சொல்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதை கேட்கறாங்க அப்படின்ற போது அந்த அந்த நம்பர் நான் யாருன்னே தெரியாது. ஸோ எல்லாருமே வந்து கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த படத்தை முடிச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் நன்றி சொல்ற கடமை வந்து என்னோட மனைவிக்கு, ஸோ என்னோட பிரதர் முத்துக்குமாருக்கு, பிளஸ் நண்பன் செல்வா, கிஷோர், ரவிக்குமார், கேமராமேன் கார்த்திக். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இவங்களும் வந்து இந்த படத்துக்காக நிறைய வளர்த்துருக்காங்க. ஸோ அதை அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். சூப்பர் சார். ஸோ இப்போ நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த டைம் எவ்வளோ நேரம் எடுக்கும் சார்? அதோட எஃபர்ட்ஸ் அப்புறம் நீங்க எல்லாமே பிளான் பண்ணி இதை நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கும் போது அதுக்கான டைம் பீரியட் நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? அதை நீங்க எப்படி பண்றீங்க? இப்போ ஷார்ட் பிலிம்க்குனா மினிமம் வந்து 1.5 மாசம். ஓகே. ஸ்கிரிப்ட் முடிக்கிறதுக்கு 1.5 மாசம், ஃபைனல் பண்ணி முடிக்கிறதுக்கு.
கதை இப்போ ஃபீச்சர் ஃபிலிமுக்குன்னா மினிமம் 3.5 மாசம். ஓகே. ஆமா, அதுக்காக தேடுவோம். தேடி 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 கதையை ரெடி பண்ணுவோம். ஒரு நாளைக்கு ஒரு சீனு இல்லைன்னா 2 சீன், அதுக்கு மேல கிடையாது. அதுக்கு மேல பண்ண மாட்டோம். அப்படின்னாதான் ஒரு படம் நல்லா வரும். ஓகே சார். ஸோ நீங்க இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில லைக் எப்படி சொல்றது, இந்த நாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட தருணங்கள்னு ஏதாவது இருக்கும்ல, இதை நினைச்சாலே எனக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? ஏதாவது ஒரு இருந்திருக்கு. அது எப்படி சொல்றதுன்னா, ஆக்சுவலி வந்து என்ன நிறைய ஏமாற்றங்கள் தான் நிறைய சந்திச்சிருக்கேன். அந்த ஏமாற்றங்கள் என்னன்னா, பணமா இதுவா இல்லை. ஸோ வாய்ப்புக்காக தேடும்போது வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துற உலகமா இருந்துச்சு அந்த இடத்துல. அந்த இடத்துல நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னன்னா, ஸோ என் வாழ்க்கையில வந்து நான் கேட்க நகர் ரூம்ல தங்கியிருந்தேன். கல்யாணம் ஆகலை, கல்யாணத்துக்கு முன்னாடி. ஸோ அங்கேருந்து வர சொல்லுவாங்க இங்கே கேட்க நகர்லேருந்து வடபழனிக்கு. ஸோ அப்போ பஸ்ஸுக்கெல்லாம் காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம்னா, வெறும் ஒரு 20 rupees தான் வச்சுருப்போம். ஸோ அதை வச்சு ட்ராவல் பண்ணி நடந்து போய் வடபழனி வர போவோம். கடைசியில் பார்த்தா அவர் இருக்க மாட்டாப்புல, டேரக்டர் இருக்க மாட்டார், போயிடுவார். அவருக்காக 3 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். கடைசியில் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. வாய்ப்புக்காக கூப்பிடுவாங்க, கடைசியில் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் வாழ்க்கையில. ஸோ அது வந்து ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் டு சக்ஸஸ். ஸோ அதனால ஒரு கண்டிப்பா நீங்க இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி அப்கமிங் ஃபியூச்சர் ஃபிலிம் அந்த பத்தி சொல்லிடலாமா? ஓகே, அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து இப்போ டே நைட்னு சொல்லி படம் பண்ணியிருக்காரு ஆதர்ஷ். ஸோ அவர் எப்படி தொடர்புனா, இந்த கொரோனா பீரியட்ல எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, ஸோ நான் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் கேட்டிருந்தேன். அப்போ வந்து என்னை கான்டாக்ட் பண்ணாரு, கதையை கேட்டாரு. கதையை கேட்டது வந்து அடுத்த செகண்ட் வந்து ஒரு 10 நாள்ல அட்வான்ஸை போட்டாரு. இன்னைக்கு வர அவர் வந்து எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ப்ராஜெக்ட் பண்றதுல ரெடியா இருக்காரு. அவர் தான் ஹீரோ. ஸோ அழகான ஒரு கதை, அந்த கதைக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் திரையில் சந்திப்போம் அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அவருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஏன்னா கொரோனா பீரியட்லயும் சரி, ஸோ இன்னைக்கும் நம்ம டிராவல் பண்றோம்னா அவரோட ஒத்துழைப்பு தான். ஸோ வந்து அது கண்டிப்பா நாங்களும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட மூவி ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு. ஸோ என்னன்னா, இப்போ சிதை இதை வந்து நீங்க இதுக்கு ஒரு விமன் ஓரியன்டான மூவி தான் அது. ஸோ நீங்க வந்து ஸ்பெஷல் ஃபார் த விமன் நீங்க பண்ணிருக்கிறதுனால நாங்க உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். ஸோ நீங்க வந்து விமன்ஸ்க்கு சொல்ற ஒரு விஷயம் என்ன? ஸோ இந்த மூவி பத்தி நீங்க ஆடியன்ஸ்க்கு சொல்லணும்னா நீங்க இப்ப சொல்லலாம். பிகாஸ் இங்க உள்ள பெண்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, சின்ன வயசுல இருந்து பெரிய பெண்கள் வர இப்போ வந்து எல்லா பெண்களுக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, சிறு வயசுல இருந்து பெரிய 55 வயசானவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேருது. ஸோ பெண் அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்து மிகப்பெரிய ஒரு வலிமை உள்ளதுதான். ஸோ அந்த வலிமை உள்ளதை நாளடைவில் மாற்றங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த மாற்றங்களை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருந்தா பெண்களுக்கான மாற்றம் வரும். இதுல என்ன ஒரு விஷயம்னா, முன்னாடி வந்து சின்ன வயசு 16 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. இன்னைக்கு மாற்றம் என்ன வந்திருக்குன்னா 24, 25 வயசு அப்படின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. ஒரு வேலைக்கு போற பெண்ணு அப்படின்றது உருவாகி இருக்கு. ஸோ நாளடைவில் ஒரு எப்படி சொல்றது, எல்லா பெண்களும் சம உரிமை இருக்கு அப்படின்றத உருவாக்குற சமுதாயமும் நாளை உருவாகும். அந்த மாற்றத்தை நோக்கி ஒவ்வொரு பெண்களும் நகர்ந்து கொண்டே இருந்தா உலகத்துல உள்ள எல்லா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ஸோ ஒவ்வொரு பெண்களுக்கு இதான் நான் சொல்ல வேண்டியது. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இது ரொம்ப உங்களோட
கண்டிப்பா அது ரொம்ப எல்லாருக்குமே போய் சேரும். இப்போ இருக்க இந்த சிச்சுவேஷன்ஸ்ல என்ன ரொம்ப ஒவ்வொரு தருணங்களும் பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது நிறைய தடங்கல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி மூவியோ இல்ல இதெல்லாம் சொல்லும் போது அவங்கள மென்மேலும் ஒரு பெருமைப்படுத்துற ஒரு விஷயமா அமையுது. உங்களோட எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட ஃபியூச்சர் ஆல் த வெரி பெஸ்ட். சீக்கிரமா உங்களோட ஃபிலிம் மேலும் மேலும் வளர ஷார்ட் ஃபன்லி டீம் மூலமா நாங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஓகே தேங்க்யூ மேடம், ரொம்ப நன்றி. ஷார்ட்லி ஃபன்லி டீம் இன்டர்வியூ பண்ண பவித்ரா சிஸ்டருக்கும் செல்வம் சாருக்கும் இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். நன்றி சார். ஓகே.